ஏம்மா அண்ணே வாங்கண்ணே. என்னாச்சு? திடீர்னு கிளம்பி வாங்கண்ணா. அவர் கையை போய் பாருங்க. ஆத்தாடி, இது என்ன கையை அப்பளம் கணக்கா இப்படி பொழிச்சு போய் கிடக்கு? வேலை செய்யற இடத்துல நெல்லை விற்க போனாராம். கரண்டி சூடா இருந்திருக்கும் போல, அது தெரியல போல, அப்படியே அழுத்தி பிடிச்சிருக்க. அப்படி அதோட போய் தண்ணியில கையை வச்சோன்னே கையை அப்படி வீங்கி போய் கிடக்குது. அட கடவுளே. டேய் இங்க பாருடா. டேய் அழகு, அழகு எந்திரி அழகு. நீயா எப்பயா வந்த? நான் இப்பதான் வந்தேன். என்ன கையை இப்படி ஆக்கி வச்சிருக்க? இத நீ வேலை செய்யற லட்சணமா? அது ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படி இருக்குது. ஆமா, நல்லா சும்மா இருக்குது. ரெண்டு கையையும் பாரு. ஒரு சாப்பிட முடியுமா இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? இப்படியாடா கையை ஆக்கி வைக்கிறது? வேலை வெட்டி பார்க்கறது ஒரு கவனம் இல்ல. அட கவனமா தாண்டா எடுத்தேன். அது அப்படி சூடா இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது என்னடா இது? அவிக்கும் போது அந்த அளவுக்கு சூடு இருக்காது. கரண்டியே தள்ளி தானே வச்சிருப்பாங்க. இது என்ன ரொம்ப பழுத்து போயிருக்கே? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. இவரு வேலை செய்யற இடத்துல வேணும்னு யாராவது ஏதாவது பண்ணாங்களா? எதுனாலும் சொல்லு, புடிச்சு வெளி ரோட்டி போடுறேன் நானு. அட நீ வேற என்னடா, நீ எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போறதுக்கு அலையிற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானா அவிக்க போன இடத்துல கையை சுட்டுக்கிட்டேன். பாத்தீங்களா எம்பிட்டு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு? எனக்கு உயிரே போகுது. ஏறு, எந்திரி. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போங்க, எந்திரி. ராணி, இது உன் வேலையா? நீ எதுக்கு அந்த பிள்ளைய சொல்ற? நானா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்க மரியாதை எந்திரி சொல்லிட்டேன். கைய பாரு எப்படி உப்பி போட்டு கிடக்குது. பார்க்கவே அம்பிட்டு சங்கட்டமா இருக்குது. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நீங்க முதல்ல எந்திரிடா. டேய் அது சும்மா இந்த சிக்கன் கொழுப்பு எடுத்து அப்படியே தேய்ச்சா சரியா போயிடும். ஓ ஆமா, சிக்கன் கொழுப்பு வெங்காய கொழுப்பு. முதல்ல எந்திரிடா. கையை இப்படி பழுக்க வச்சுக்கிட்டு இப்பதான் எப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் பாரு. எந்திரிடா. ஐயோ டேய் ஒன்னும் இல்லடா, ஏன்டா? ஒரு எந்திரின்னு சொன்னேன். சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காது. எந்திரி. சரி வா, ஹாஸ்பிட்டல் போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்படியே விட்டா அதுவே சரியா போயிடும். இங்க பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காது. செப்டிக்கு எதுவும் ஆகி போச்சுன்னு வைக்கி, அப்புறம் அம்புட்டு தாண்டி மாப்பிள்ள கையை ரெண்டி துண்டா எடுத்து போடுவாங்க. வந்துரு வாய் மூடிக்கிட்டு. ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அரைஞ்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். சரிம்மா, நான் அவனை போய் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா இரு. இல்லனே நானும் வரேன். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி நேரத்துல அங்க இங்க நலைய கூடாது. கம்முனு வீட்டோட இரு. இல்லனே, இவருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில இவரெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. என்ன ஆகுதோ ஏதாவதோன்னு பயத்துலயும் இருக்கிறதா இருக்கும். நான் பக்கத்துல இருந்தனாதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நானே ஏற்கனவே நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நீ அந்த பிள்ளைய திட்ட வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். சரிம்மா, சரி வா. இவரு நீ வண்டியில எல்லாம் அங்க இங்க அலைய கூடாது. உங்களுக்கு இப்படி இருக்க சூழ்நிலையில என்னால உங்களை விட்டுட்டுல இருக்க முடியாது. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க, வாங்க. ஷோ, காசு இல்லாத நேரத்துல இது தேவையில்லாத செலவு. ஓ ஆண்டவனே. அமுதா, என்னம்மா மஞ்ச பைய வச்சுக்கிட்டு எங்க கிளம்பிட்டு இருக்க? வீட்டுக்கு கிளம்பிட்டோமா? வீட்டுக்கு கிளம்பிட்டியா? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உன்னை இங்க அங்க பார்த்துக்க ஆள் இல்லைன்னு இங்கே கூட்டிட்டு வந்தா, நீ என்ன வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கம்முனு இரு பைய வச்சுக்கிட்டு. யாரு சொன்னா கேளு. என் பொண்ணு கொடுத்த இடத்துல இருந்தோம் மருந்தோம் 3 நாள் தான். நான் வந்து இப்படி மாச கணக்கா தங்கிக்கிட்டு இருந்தேன்னு வையி, நாளை பின்ன உன் மாமியார் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் தள்ளி போடுவா. ஏற்கனவே அவ சூசகமா சொல்லும் போதே கிளம்பிடணும். அதுதான் மரியாதை. ஏம்மா, நம்ம வீட்டுல இருந்து வந்தா நாங்கெல்லாம் நாள் கணக்கா மாச கணக்கா இருக்கோம். நீ ஆக்கி வடிச்சு தானே கொட்டுற. இங்க வந்தா மட்டும் என்னம்மா? அதெல்லாம் அவங்க கணக்குல எடுத்துக்க மாட்டாங்கம்மா. நம்ம செய்யறதெல்லாம் அவங்களுக்கு கணக்குல தெரியாது. அவங்க செய்யறதுதான் அவங்க கணக்குன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஏம்மா கம்மனி இருமா. நீ அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பம்மா. ஒத்தாலாம் அங்க இருந்துகிட்டு. பொம்பளை பிள்ளை நீ, நான் அங்கே போகிறேன் வைக்கிறேன்னு கவலைப்படுற. ஆனால் அவன் என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது கிடையாது. அதுக்குன்னு பொம்பளை பிள்ளையை போட்டு வருத்தி எடுக்க முடியுமா? சொல்லு பார்ப்போம். எனக்கு இங்கே இருந்தாலும் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குமா? எப்படி உன் மாமியார் முன்னாடி இருக்கிறதுன்னு. அதுவும் இல்லாமல் உன் புருஷனும் உன்கிட்ட முகத்தை கட்டுறா. அப்படி நம்ம வந்து இங்கே இருக்கிறதுனால தானே. எதுக்கு அந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கணும்? நீ நல்லா இருந்தால் அது போதும். நல்லா இருக்கும்போது எல்லாரும் வாங்க, சரியா? போயிட்டு வரேன் இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. என் புருஷன் தானே உன்னை கூட்டிட்டு வர சொன்னா. அப்படி அடியே ஒரு பேச்சுக்கு அப்படி தாண்டி சொல்லுவாங்க. அதுக்குன்னு அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பியா? என்னமா பேச்சு வெங்காயம்னு? கம்முனு இருமா. சொல்றத கேளு, சரியா? நீ நான் சொல்றத கேளு. அங்க ஒத்த ஆளுக்கு நீ சமைக்கவும் மாட்ட, ஒண்ணும் மாட்ட, பட்னியாவே கிடப்ப.
அதெல்லாம் நான் சமைச்சு சாப்பிட்டுப்பேன் சாப்பிடாம இருக்க போகிறேன். மளிகை கடை இருக்குது, அதில் ஒரு ஜாமானெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் வம்பா போயிருக்கும். இனி பொருளெல்லாம் வாங்கணும் வைக்கணும், ஊருப்பட்ட ஜோலி கிடக்குது. இங்கேயே இருந்தால் பொழப்ப பார்க்க முடியாதுமா. என் கையிலையும் 15 இருந்தாதான் நாளை பின்ன உனக்கு ஒரு விசேஷம்னு வைக்கும்போது என்னால் செய்ய முடியும். இனி அவனும் இல்லை, நான் ஒத்தாள் கடந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்? திடீர்னு நான் கனவு கண்டது போல் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து போச்சுன்னு வை, உன் மாமியாரெலாம் வந்துட்டு மொத்த செலவையும் பிள்ளைக்கு பெத்த வீட்டில் தான் பார்க்கணும்னு சொல்லிடுவா. அப்புறம் நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போவேன், என்ன பண்ணுவேன் சொல்லு பார்ப்போம். அவங்க கையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுமா. உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நாளை பின்ன நான் எதுவும் செய்யாமல் அவங்க செய்கிற மாதிரி ஆகி போச்சுன்னு வை. அப்புறம் அதை விட வேறு ஒன்றும் பெரிய இதே இல்லை. உன் மாமியார் நம்மளை பாடாக படுத்தி எடுத்து விடுவா. கஷ்டமாக இருக்குமா? சரி விடு, என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? கால்கள் ஒரு இடத்துல தண்ணி இல்ல, தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியதானே. அமுதான கத்திக்கிட்டு இருக்கே, காதலே விழுகாம என்ன பண்ணிட்டு இருக்க? டிவியே வேற போட்டு வச்சுக்க வேண்டியது சத்தமா. அப்படி எங்கிட்டு பேசுறது கேட்கும். என்ன ஏன் அழுதுகிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு? ஏங்க அம்மா ஊருக்கு போகுதாம்மா, கம்பெனி இருமான்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. ஊருக்கா? ஆமாங்க மாப்பிள்ள, போய் பொழப்பு கிடக்குங்க, போய் பொழப்ப பார்க்கணும். அதான் இது ஒரு ஆளுக்கு அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குன்னு தான் இங்கே வந்து இருக்க சொன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. இல்லைங்க மாப்பிள்ள, அந்த மளிகை கடையில் எல்லாம் அப்படியே போட்டு வந்தாச்சு. உங்களுக்கே தெரியும், பருப்பெல்லாம் அப்படியே மாதக்கணக்கில் பூட்டி கிடந்துச்சுன்னா அப்புறம் அப்படியே எல்லாம் வண்டு வச்சிடும். அப்புறம் எடுத்தெல்லாம் தட்டை தான் செய்யணும். எல்லா பொருளும் போயிருக்கும் நேரத்துக்கு. போய் பார்த்தா தான் எது இருக்குது எது இல்லைன்னே தெரியும். அதனால தான் கிளம்புறேன். எங்கள் அம்மா பாட்டுக்கு செவனன்னு இருந்துச்சு, உங்கள் அம்மா தான் வந்து அதை இதுன்னு சொல்லி இப்போ எங்கள் அம்மா கிளம்புது. என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேங்க. வயசான காலத்துல இவங்களையும் நம்ம தான் பார்க்கணும். இங்க அம்மா திட்டம், அவங்க அங்க இருக்க வேண்டியதுதான் நல்லது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். யாரிடம் சொல்றது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு சில வரிகளே இருக்கு. அது இப்பதான் நமக்கு புரியுது. சரிங்க அத்தை, வாங்க நானே கூட்டிட்டு வந்து விடுறேன். ஏங்க இருங்கன்னு சொல்வீங்கன்னு பார்த்தா என்னங்க நானே கூட்டிட்டு வந்து விடுறேன்றீங்க. இங்க பாரு, மல்லிகை கடையில நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. அதுல போட்ட பொருள் எல்லாம் எடுக்கவும் முடியாது. அது போய் பார்த்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும். அப்படி காசை போட்டு கடையை உருவாக்கிட்டு நாளை பின்ன வேற ஒருத்தன் கடை வச்சுட்டான்னு வை அந்த ஊர்ல, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? நீங்க போங்க, வாங்க அத்தை, நான் கூட்டிட்டு வந்து விடுறேன். பாத்தியாம்மா, இருன்னு ஒரு வார்த்தை சொல்றதா பாத்தியா? நீதான் மாப்பிள்ளை மண்ணாங்கட்டின்னு வரும்போதெல்லாம் கறி எடுக்கவும் அதை எடுக்கவும் இதை எடுக்கவும்ன்ற. ஆனால் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. சரி விடு, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம போய் எதுவும் பண்ண முடியாது. கம்மனி சரியா? நீ வாங்கி கையை வச்சுட்டு கம்மனி உன் மாமியார்கிட்ட வாயை கொடுக்காத சரியா? சண்டை கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏம்மா நீ போற? அப்புறம் இங்கே இருக்க முடியும்? ஒன்னதான் கட்டி கொடுத்துரு, எதையா கட்டி கொடுத்துருக்கு வார சரியா? எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் வீடு வீடாட்டம் இருந்துச்சு, இப்போ அது போயிடுச்சு. ஓய் சின்ன பேபி, மை சின்ன பேபி என்னம்மா காய்ச்சலா? வாயே திறக்காம அமைதியா இருக்க. கம்முன்னு அங்கிட்டு போங்க, கடுப்பேற்றிட்டு இருக்காம. என்னடா பட்டுக்குட்டி, என்ன கோபம்? எனக்கு ஒரு கோபம் இல்லைங்க, கம்முன்னு போங்கங்க. ஆஃபீஸ் போகிற எனக்கு தான் வெளியே 1000 டென்ஷன் இருக்குன்னு பார்த்தா வீட்டில் இருக்க உனக்கும் டென்ஷனா? என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலைங்க, உங்ககிட்ட சொல்லியும் ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. நீங்கள் கம்முன்னு போங்க. என்னம்மா என்ன நொன்னம்மா? என்ன நொன்னம்மான்னு கேட்டேன். ரேஷன் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னேனே, அதுக்கு உங்களால் முடியுதா? அதுக்கு தான் இம்புட்டு கோவமா? சரி ரேஷன் கடை எடு, போய் வாங்கிட்டு வரேன், அம்புட்டு தானே. அதான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போ, அதை பற்றி எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்குற? ஐயோ கடுப்பேத்தாதையா, கம்முன்னு இருந்துக்க சொல்லிட்டேன். என்னங்கடா இது, இந்த பொண்டாட்டிகளை புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் செய்யறோம்னாலும் கோவப்படுறீங்க, செய்யலைனாலும் கோவப்படுறீங்க, செஞ்சாலும் கோவப்படுறீங்க. என்னம்மா உங்களை புரிஞ்சுக்க முடியலையேம்மா. கம்முன்னு போயா. ஏன் சின்ன என்னாச்சு? எதுனாலும் சொல்லு. இந்த வீட்டில் இருக்கவங்கள மனுஷங்களா இல்லை வேற எதுவுமா? என்னங்கடா இது புது டவுட்டா இருக்கு. ஏயா இங்கே உள்ளவங்களுக்குலாம் வயிறு இருக்காதா? உன் தங்கச்சிக்கு மட்டும்தான் வயிறு இருக்குமா? அது வயிறா இல்லை வண்ணான் தாலியாயா? என்னாச்சு? தங்கச்சி வந்துச்சோ? உன் தொங்கச்சி வந்தாதானே இங்கே இருக்கிறத அள்ளி கட்டிக்கிட்டு போவா. இப்போ வரலைனாலும் அள்ளி கட்டிக்கிட்டு தான் போகிறான். ஏன் யோ நானே நீ சம்பாதிக்கிறத 5 மிச்சம் பிடிச்சாதான் நகை விற்கிற வழிக்கு பிள்ளைக்கு நகை போட்டு கட்டி கொடுக்க முடியும்னு நான் அம்புட்டு வேதனையில் ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஆத்தாக்கறி என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா? இன்றைக்கி நான் ரேஷன் கடையில் அரிசி பருப்பெல்லாம் போடுறாங்கன்னு சொன்னோனையும் வீடு முழுக்க ரேஷன் கடை தேடிக்கிட்டு இருக்கேன். ரேஷன் கடை காணோம். உங்கள் ஆத்தாக்காரி சாவகாசமாக வாரேன், ஒரு பையில் சர்க்கரையை மட்டும் வாங்கிக்கிட்டு. சர்க்கரையை வாங்கிட்டு வந்துச்சா?
அதான் ரேஷன் கடைக்கு போய் அரிசி பருப்பு பாமாயில் கோதுமை எல்லாத்தையும் வாங்கி உன் தொங்கச்சிக்கு கொடுத்துப்புட்டு அது வெறும் சர்க்கரையை மட்டும் வாங்கிட்டு வருது. அதையும் எதுக்கு வாங்கிட்டு வந்துச்சுன்னு தெரில. அதையும் கொடுத்துட்டே வந்திருக்க வேண்டித்தானே. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சுகர் போல், அதனால கொடுத்து விட்ருக்கோம். வாயை கிண்டாதியா, வாயை கிண்டாத சொல்லிட்டேன். எப்படியோ அப்படிலாம் இருக்கீங்க. நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எதில் சிக்கனை பிடிக்கலான்னு ஒவ்வொன்றையும் பிடிச்சி ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் ஆத்தாக்கறி அப்படியே கொடுத்துட்டு ரோஸ் மில்க்கு வாங்கி கொடுத்தாலாம் புள்ள, அதை பார்த்துக்கிட்டு ஆப்பை விட்டுக்கிட்டு வருது. எவ்வளோ கடுப்பாகும் எனக்கு. இந்த ஒரு மூட்டை அரிசி வாங்கி இந்த அரை மூட்டை தான் கிடக்குது. அதுவும் உன் தங்கச்சி இருந்தானா அதையும் முடிச்சு தள்ளிட்டு போயிடுவான். சரி, அந்த அரை மூட்டை தானே இருக்குது, அதில் மதியானம் மட்டும் சோறை வச்சுக்குவான். அந்த ரேஷன் அரிசியை வாங்கி ஒரு தோசை இட்லின்னு எதையாவது ஒன்று ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா அரிசி வாங்குற செலவு கொஞ்சம் மிச்சமாகுமே அப்படின்னு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ பாட்டுக்கு அசால்ட்டாக அள்ளி கொடுத்துட்டு வராளே, இவெல்லாம் மனுஷியா? உதவி செய்யலினாலும் உபத்திரம் செய்யக்கூடாது பிள்ளைங்களுக்கு. அதை முதல்ல உன் ஆத்தாவுக்கு புரியுதா புரியலையானே தெரிய மாட்டேங்குது. என்ன ஜென்மம்னே தெரியல அவளாம். ஏய்யா, கல்யாணம் ஆன புதுசில் உன் தங்கச்சிக்கு அதை செய்யும் இதை செய்யணும் செஞ்சீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு மாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? தீபாவளி பொங்கல்னா துணி எடுத்து கொடுக்கணும், அதுவும் குடும்பத்துக்கே துணி எடுத்து கொடுக்கணும், தீபாவளி சீர் கொடுக்கணும், பொங்கல் சீர் கொடுக்கணும், அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். காலம் முழுக்க நான் இப்படியே தான் இருக்கணுமா? சொல்லு பார்ப்போம். என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். இங்கே இருந்தேன் எனக்கு பைத்தியமே பிடிச்சி போயிடும். ஒரு ரேஷன் கடையில் இருக்க அரிசி பருப்புக்காய் இம்பிட்டு ஒரு கோவம். கடைக்கு போய் காசு கொடுத்தா தரப்போகிறாங்க, நல்ல குவாலிட்டியாகவே உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன், எதுக்கு இப்படி நீ கஷ்டப்படுற? அதை மட்டும் என்ன கடையில் என்ன சும்மாவை கொடுப்பீங்க? காசுக்கு தானே நீட்டு வாங்க. சிக்கனை பிடிச்சி நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னை கடுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். நான் கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டில் போய் இருக்கேன். என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க? சின்னமுன்னு கம்முன்னு வீட்டோட இரு, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு இருக்காம. இல்லைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், நான் விளையாட்டுக்குன்னு சொல்லலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ டென்ஷன் மண்டையில் இருக்குது. தினந்தோறும் இதே ஒரு அக்கப்போரா இருக்குது. ஒரு கறி குழம்பாக்குனா அப்படி தான், ஒரு மட்டன் குழம்பாக்குனா அப்படி தான். குழம்பு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுது. என்ன பொழப்பு இதெல்லாம்? அவங்க வீட்டில் அவ்வளவும் செய்கிறாங்களே, இங்கே ஏதாவது ஒன்று வருதா? ஒரு எலும்பு துண்டு கூட இந்த பக்கம்லாம் வர்றதில்லை. ஆனால் இங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே கொடுத்துடணும். கேட்டால் பிள்ளைக்கு கொடுத்தா அது பெருமை. என்ன பெருமைன்னு கேட்குறேன். ஐயோ சரி கோவப்படாத, கோவம் வேண்டாம். கோவம் உடம்புக்கு ஆபத்து. வேற என்ன வேணாலும் ஆபத்தாக இருந்துட்டு போட்டோம். நான் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிக்கிட்டு நான் கிளம்புறேன். நீயும் உன் ஆத்தாலும் ஆக்கி தின்னுங்க, இல்லையா உன் தங்கச்சி வீட்டில் போய் தின்னுங்க. சின்ன பொண்ணு அடியே, முன்னாடி இவ இப்படி கோவப்பட்டுட்டு போறா. இந்த அம்மா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை பார்க்குதுன்னு தெரியலையே. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட கோவப்பட்டு இவன் வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. இன்னைக்கு தடவை போறான். ஐயோ, இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு பெரிய அக்கப்போரா இருக்குது. கம்முனே இது இருக்காதா? எதுக்கு தான் இந்த வேலை பார்க்குதுன்னு தெரியலையே. அவளுக்கு தான் ரேஷன் கடையில் எல்லாம் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க, இன்னத்துக்கு அவங்க அதெல்லாம் சாப்பிட கூட மாட்டாங்க. எதுக்கு இந்த வேலையை பார்க்குது? என்னக்கும் செய்யறதோ தெரியல அவங்க ரெண்டு பேர்த்தையும். இந்த முதுகு வலியோட நம்மளே கடந்து எல்லா வேலையும் செய்யணும். இந்த ஆம்பளை இருக்கான்னு தான் பேர், ஒரு வேலைக்கும் துப்பு இல்லம்மா. இங்கிட்டு இருக்க பொருள் எடுத்து இங்கிட்டு வைக்க மாட்டேங்கிறான். இவெல்லாம் என்னதான் மனுஷனா? போன் அடிக்குது. இதுல யாரு தெரியலையே. யாரு? என் தங்கப்பிள்ள தான் போன் அடிக்குது. ஹலோ அம்மா, எப்படிம்மா இருக்க? எப்படிம்மா இருக்கவா? ஏதோ இருக்குண்டி. இந்தா உங்கள் அப்பங்காரன் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு. இந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே கடந்து மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறேன். இந்த ஒரு வீடு வாசலை கூட கூட்ட மாட்டேங்கிறது தெரியுமா? காலையில் எந்திரிச்சோன்னே வேலைக்கு ஓடுறது ஒடியாடுறது. வீட்டு வேலை ஒன்று இருக்குன்றது கவனிக்கிறதே இல்லை. முதல்ல தான் உடம்பு நல்லா இருந்துச்சு, எல்லா வேலையும் பார்க்க வைக்க. இப்போ உடம்பு செல்லாமல் படுத்தாச்சு. இப்போயும் நம்மளே கடந்துக்கிட்டு எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏமா அவர் செய்யறதுக்கு என்ன? முதல்ல இந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறதில்ல, இப்போ வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு. அது ரொம்ப தூரத்துக்கு போகணும், அதனால் வேலை செய்யலாம் முடியாது. காலையில் ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா ஓடிடுறாரு. இப்போ அதில் வேறு இதையும் பார்த்துட்டு போனால் அப்புறம் வேலைக்கு லேட்டாகி போயிடும்ட்டு உங்கள் அப்பா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு. நானே கடந்துக்கிட்டு எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் நீ ஒரு ஆளுக்கு தானே சமைச்சிக்குவ, அந்த ஆளுக்கு கொடுக்கலாமா? ஆமையும் ஒரு ஆளுக்கு தான் சமைப்பேன். ராத்திரிக்கு மட்டும்தான் வீட்டில் சாப்பாடும் வைப்பேன். என்னன்றது நம்மளாலே முடிய மாட்டேங்குது. அந்த வீணா போனவ வீட்டில் இருந்தா அவள் ஏதோ எல்லா வேலையும் பாப்பா வைப்பா. நம்ம
இப்படி சோறாக்குறது குழம்பு வைக்கிறதோடு இருந்துக்குவான். பாத்திரம் மட்டம் கழுவ, துணியை துவைக்க, வீடு வாச பெருக்க, வலிக்க, துடைக்கணும் எல்லாம் அவள் பண்ணுவான். அவள் இல்லைன்னாலையும் நமக்கு கையும் ஒடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது, மொத்த வேலையை நம்மளே கடந்துக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கிறதா இருக்குது. சரி விடு, என்ன நீ தொலைகிறது. அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம் உனக்கு சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன். சந்தோஷமான விஷயமா? ஏன் அந்த தினேஷ் மண்டையை போட்டானா? மண்டையும் போடல கொண்டையும் போடல, அந்த அழகு இருக்கான்ல, அழகா, அதான் ராணியோட புருஷன் அழகு. ஆமா, அவன் தான் உங்க வீட்டுல வேலை செய்யறான்னு சொன்ன. அந்த வீணா போனவனுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டேன். தரமான சம்பவமா? என்னடி சொல்றவ? ஆமாம்மா, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே அவன் தானே காரணம். அதுதான் நல்ல பழுக்க காய வச்சு கரண்டியால் அவனுக்கு சூடு இழுத்தாச்சு. ஆத்தாடி, என்னடி சொல்ற? எதுக்கடி இந்த வேலையை பார்த்து விட்ட? அவ ஆத்தாக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சது நீ இப்படி வச்சேன்னு உன்னைய வீடு பூந்து வெளி ரோட்டி போடுவா. 1000 தான் புருஷன் இந்த பையனும் ஆத்தாலும் சண்டையை போட்டிருந்தாலும் அவனுக்கு ஒண்ணு நோக்கி சண்டைக்கு போயிடுவாடி அவ. லூசம்மா, நான் தான் பண்ணேன்னு யாருக்குமே தெரியாது. என்னடி சொல்ற? இல்லைம்மா, நெல் அவிக்க சொல்லி என் புருஷன் அந்த அவங்கிட்ட சொல்லிட்டான். இவன் நெல் அவிக்கிறதுக்கு வாங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தான். நான் அதுக்குள்ளே வேகமாக ஓடி போய் நல்லா பழுக்க காய வச்சுட்டேன். நெல் அவிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கரண்டியை அதை நல்லா காய வச்சு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். இவன் நல்லா நறுக்குன்னு அதை பிடிச்சான் வந்து, அப்படியே அப்படியே உப்பி போய் வந்துருச்சுமா. அப்படி போடு அப்படி போடு. அப்புறம் என்னாச்சு? வலியில துடிக்கிறான், புரள்றான், ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுகுறான். அப்படியே போய் தண்ணிக்குள்ள கைய வச்சான் பாரு, அப்படியே ஒவ்வொன்றும் உப்பிக்கிட்டு வந்துருச்சு. இனி அவன் ஒரு வாரத்துக்கு என்ன, ஒரு மாசம் ஆனாலும் வேலைக்கு போக முடியாது. கையில ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியாது. இன்னும் என்னன்னா, சாப்பிட்றதுக்கு கூட இன்னொருத்தர் ஊட்டி விட்டா தான் முடியும். அந்த அளவு கை போச்சுமா அவனுக்கு. அப்ப 2 கையும் பொத்து விட்டு போச்சோ? ஆமாம்மா. இப்பதாண்டி நீ அம்மாவ நல்லா அனுபவிக்கட்டும். நம்மள எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறாங்க. இன்னைக்கு அவன்கிட்ட நீ மாத்திக்கிட்டு அலோல் பண்றனா அதுக்கு காரணம் அவன் தானே. அதான் வச்சு தரமா செஞ்சு விட்டேன்ல பாரு, இன்னும் நிறைய அனுபவிப்பான். அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னா ஒரு துக்கமான விஷயம். துக்கமான விஷயமா? என்ன அடியே? அந்த வீணா போனவ முழுகாம இருக்காளாம். என்னது, முழுகாம இருக்காளா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, அதுதானா. ஏண்டி, எப்படி அவளுக்கு மட்டும் எல்லா நல்லது நடக்குது? அதுதான் பாரு, எனக்கே அவ்வளோ டென்ஷனா இருக்கு. சரி சரி, உங்கள் அப்பா வந்துட்டது, இது அப்புறமேட்டுக்கு பேசுவோம் சரியா? அதுவும் இல்லாமல் அவன் மாசமாக இருக்க விஷயம்லாம் தெரியக்கூடாதுடி. தெரிஞ்சதுன்னு வை, இந்த ஆள் மனசு மாதிரி அவளை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்குவான். 1000 தான் நம்ம அவளை அதை இதுன்னு பண்ணாலும் வச்சாலும் உங்கள் அப்பனுக்கு அவன் மேலே ஒரு பாசம் இருக்குடி. அதை மட்டும் என்னைக்கு தூண்டி விட்டுறக்கூடாது. அப்புறமேட்டுக்கு நம்ம 2 பேர்த்தையும் அடிச்சே நம்மளை மிதிச்சு தள்ளிப்படுவான். அப்படியாப்பட்ட ஆள். இப்போதைக்கு தான் அவன் நம்ம பேச்ச கேட்பான். ஏதாவது ஒரு எசக்க பெசக்க நம்ம பண்ணுற விஷயம் எதுவும் தெரிஞ்சு போச்சு, அம்புட்டு தாண்டி, அம்புட்டு தான் சரியா? பாதுகாப்பா இரு, நான் வைக்கிறேன். யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்த? நான் யார்கிட்ட பேச போறேன்? என் பிள்ளைகிட்ட தான் பேசுறேன். என்னவாமா, நல்லா இருக்காமா ராஜனா? ஆமா, அவன் எங்க நல்லா இருக்க முடியும்? நான் தான் ரொம்படியே கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி தான் என்கிட்ட முடிச்சுக்கிட்டு திரியிறாங்க 2 பேரும். இவங்களா மாப்பிள்ளைய பார்த்தாங்க, மாப்பிள்ளையை இவங்களா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில என்கிட்ட கோவப்படுறானுங்க. ஐயோ ஆண்டவனே, ஐயோ வலிக்குது டாக்டர். அப்படிதான் இருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஒரு கரண்டி எடுக்கிறது கொஞ்சம் துணியை பிடிச்சாவது எடுத்துருக்கணும். இப்படியா பண்ணுவீங்க? இல்லை டாக்டர், அது கீழாலதான் இருந்துச்சு, அதான் எடுப்போமேன்னு எடுத்தேன். வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமா செய்யுங்க. இப்ப பாருங்க, வேதனை உங்களுக்கு தானே, நல்லா எல்லா பக்கமும் புண்ணாகி கிடக்குது. நான் அழுதுனா அவ வேற அழுகிறா. இந்த மாதிரி நேரத்தில் அழக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டிக்கிறா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கட்டு கட்டிக்கோங்க. கையில தண்ணி விடாம பாத்துக்கோங்க சரிங்களா? அப்புறம் நான் கொடுத்த ஆயின்மெண்ட் போடணும். நீங்க வந்து ரெகுலரா வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு வாரம் மட்டும் இந்த மாதிரி ரெகுலரா செஞ்சீங்கன்னா புண்ணு நல்லா முடிஞ்சிடும். தண்ணி மட்டும் படாம பாத்துக்கணும். குளிக்கிறது அப்படி இப்படினாலும் தண்ணி படாம ஒரு கவரை கட்டிக்கிட்டு அப்படி கூட செய்யுங்க சரிங்களா? சரிங்க. வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா வாங்க சரிங்களா? நான் மாத்திரை கொடுத்துருக்கேன், அதுக்கே வலி இருக்காது. இருந்தும் உங்களுக்கு வலி இருந்துச்சு அப்படின்னா வாங்க, அதுக்கேற்றாப்புல ஊசி போட்டுக்கலாம். சரிங்க டாக்டர். அம்மா, கொஞ்ச நாளைக்கு இந்த சூடான அதெல்லாம் கொடுக்காதீங்க சரிங்களா? இந்த மீனெல்லாம் கொடுக்காதீங்க, புண்ணுக்கு எதிச்சுக்கும். சரிங்க டாக்டர். சரி பாருங்க. இம்பிட்டு வலியோட வலி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யாரு நீயும் பயந்து எல்லாத்தையும் பயமுறுத்தாத, கம்மனு இரு. ஏண்டா, இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்,
எம்புட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க, நீ எதுக்குடா அந்த பிள்ளைய சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு மட்டும் சொல்லாம விட்டுச்சுன்னா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கிறது? என்னடா நீங்க பைத்தியக்காரா? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்க வந்து நிறுத்திங்க பாரு. 2 கையிலையும் கட்டை போட்டு விட்டுருக்காங்க. இப்போ எப்படி வேலைக்கு போறது? வேலைக்கு தானே நான் போய்க்கிறேன், நீங்க கம்மனி இருங்க. எப்படிமா மாசமா இருக்கிறதோடையா? டேய், இப்ப என்ன கடனா இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடா, வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இதெல்லாம் தானே, காய்கறியிலேருந்து மொத்தத்தையும் நான் கொண்டு வந்து இறக்குறேன். ஒரு மாசத்துக்கு கம்முனு வீட்டோட இரு, புண்ணு ஆடுற வரைக்கும். இல்லைண்ணே, இவர் சொல்ற பேச்சே கேட்கறது இல்லை. என்னமோ தெரியல, என் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துச்சு காலையிலேருந்து. நானும் அப்பயே சொல்றேன், என்ன இன்னைக்கு வீட்டில் இருங்கன்னு. சொல்ற பேச்சை கேட்காம போய் இப்போ பாருங்க, ஒரு நாளுக்கு 10 இப்போ ஒரு மாசத்துக்கு உட்கார மாதிரி ஆயிப்போச்சா? ஐயோ ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி நீ இது பண்ற? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. யாரை எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு போட்டோம், நீங்க போடுறது என்னால பார்க்க முடியாது. சரி, நான் வண்டியை திருப்பி வைக்கிறேன், 2 பேர் வாங்க. ஒரு சின்ன விஷயம்தான், இதை போய் பாரு எவ்வளோ பெருசாக்கி விட்ட. இந்த டாக்டர் வேற இவ்வளோ பெரிய கட்டை போட்டு விட்டா. அப்படி இப்போ நான் என்ன பண்ண போறேனே தெரியல. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். பார்த்து எந்திரிச்சு வாங்க.